வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 வாரங்களாக சில மாதங்களாக க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது புதிய கான்ட்ராக்ட், பழைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு. அதனால் புதிய கான்ட்ராக்ட் போகிறப்போ ஒரு தெளிவான திட்டத்தோடையே நம்ம போனோம்னா வர நாட்களை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த கான்ட்ராக்டை கொஞ்சம் இது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணுக்காக நல்ல ஸ்கேலை சுருக்கி இருக்கிறோம். இந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 2100 அப்படின்ற ஒரு இடத்துல மார்க்கெட் லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. அதில் இருந்து 2800 வரைக்கும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது போன கான்ட்ராக்டில் நடந்த விஷயங்களாக இருக்கும். லைவாக இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திச்சிருக்குது. அதுக்கு ஒரு நடுத்தர இடமாக இருந்தது 2520. இப்போ இந்த 2520ன்றது இந்த சிவப்பு கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதை விட்டு ப்ரைஸ் கீழே இருக்க சமயத்தில் மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்டை டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதை விட்டு மேலே போக முடியாமல் ரெசிஸ்ட் பண்ணிட்டே வருது. இதெல்லாம் தான் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை பார்க்குறோம் பார்த்தீங்களா. இந்த லோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மார்க்கெட் அப்படியே இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோன்னே மார்க்கெட் வந்து 2520 உடைச்சிட்டு மேலே போகிற சமயத்தில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் வியூவில் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு இப்போ சந்தேகம் கிடையாது, க்ரூட் ஆயிலோட ட்ரெண்ட் எதில் இருக்குது இந்த கான்ட்ராக்டோட ஓப்பனிங்கில் அப்படின்றதில் பையிங்கில் இருக்குன்றது சந்தேகம் கிடையாது. ஆனால் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குது. எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா இந்த கான்ட்ராக்டோட ஹை பக்கத்தில் போய் ஓப்பன் ஆகுது. இங்கே நடுவில் இருக்கிறதுல எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஏற்கனவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கான்ட்ராக்டோட ஹை பக்கமாக நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் ஓப்பன் ஆகுதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு 2 விஷயம், மார்க்கெட் வந்து பாதியாக பிரிஞ்சிருக்கு. அதில் 2வது பாதியில் பையிங்கில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த 2வது பாதியை கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த 2520 விட்டு மேலே போன இடம். இதுலேருந்து மேலே போனது 720 வரைக்கும் போயிருக்கு. திருப்பி 620 சப்போர்ட்டு, திருப்பி 720 இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு. மறுபடியும் இங்கே கொஞ்சம் லைட்டாக நின்று பார்த்துருக்கு. ஆனால் அடுத்த நாள் ஓப்பனிங் வந்து கீழே ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 620 ஓப்பன் ஆகி மார்க்கெட் சடன்னு மார்க்கெட் 836 வரைக்கும் போயிட்டு 760 க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் இந்த 520க்கு மேலே நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இது வச்சு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது, மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பையிங்கில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது 2620. இதனால் என்னென்னா 2520 வரைக்கும் நம்ம வேறு வழி இல்லை, ஆவரேஜ் பண்ணி பை பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டோட ஓப்பனிங் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து 2760க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்ம ஒரு விஷயம் நமக்கு நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, மார்க்கெட்டோட ஹைலேயே இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறனால என்னென்னா இந்த ஸ்டாப் லாஸோட ஜோன் இப்போ 760லேருந்து 620 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் 150 பாயிண்ட் வருது ஸ்டாப் லாஸோட சேர்த்து பார்த்தோன்னா. அது வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆவரேஜ் பண்ணுறது தவறா அப்படின்னு கேட்குறது, இதுதான் ட்ரெண்டில் ஆவரேஜ் பண்ணுறது. எந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. 2620 வரைக்கும் ஒரு வழியில் மார்க்கெட் ட்ராப் ஆக ஆவரேஜ் பண்ணி மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்டை பரிசோதனை செஞ்சே ஆகணும். இல்லைன்னா மார்க்கெட்டில் பை பண்ணுறதா செல் பண்ணுறதான்ற குழப்பமே முதல்ல வந்துடும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். மார்க்கெட் தொடர்ந்து ஹையர் க்ளோசிங் கொடுத்துட்டே வந்ததுன்னா அதோட ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, மார்க்கெட் தொடர்ந்து லோயர் க்ளோசிங் கொடுக்குதா, இந்த இடத்துல எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் இந்த முதல் பாதியில் கொஞ்சம் பார்ப்போம். அப்படி இல்லாமல் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே சடன் மார்க்கெட் மேலே போய் கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் இந்த கான்ட்ராக்டில் ரீச் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது மார்க்கெட்டுக்கு. இந்த 3000 அப்படின்ற அடுத்த முக்கியமான இலக்கை தொடுதா உடைக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் நம்மளுடைய கணிப்புப்படி 2620 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். ஃபண்டு கொஞ்சம் பஃபர் கொடுத்து தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கான காரணமும் சொல்லிட்டோம். மார்க்கெட் ஹையில் ஓப்பன் ஆகுது இந்த கான்ட்ராக்ட்டுக்கு. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.